மேற்படிப்பை தொடரும் மாணவர்களுக்கான 2026ஆம் ஆண்டின் உபகார சம்பளம் மற்றும் கல்வி கடனுதவிக்கான விண்ணப்பங்களை துன் சம்பந்தன் அறநிதி வாரியம் தற்போது திறந்துள்ளது. இதற்கு விண்ணப்பிப்பதற்கான இறுதி நாள் செப்டம்பர் 15ஆம் தேதியாகும். தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கமான NLFCS-இன் கீழ் செயல்படும் துன் சம்பந்தன் அறநிதி வாரியம் உயர்கல்வியை தொடர விரும்பும் மாணவர்களுக்கு பல ஆண்டுகளாக உபகார சம்பளமும் கல்வி கடனுதவியும் வழங்கி வருகிறது. அரசாங்கம் அல்லது தனியார் பல்கலைக்கழகங்களில் இளங்கலை பட்டப்படிப்பை பயிலும் மலேசிய குடியுரிமை பெற்ற மாணவர்கள் இந்த உதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். உபகார சம்பளம் மற்றும் கல்வி கடனுதவியை பெற மாணவர்கள் என்னென்ன தகுதிகளை கொண்டிருக்க வேண்டும் என்பது குறித்து வணக்கம் மலேசியாவிடம் விளக்கினார் துன் சம்பந்தன் அறநிதி வாரியத்தைச் சேர்ந்த சுதா. எல்லா ஸ்டூடெண்டும் அப்ளை பண்ணலாம். யாரெல்லாம் STPM இல்ல மெட்ரிகுலேஷன்ல 4 ஃபிளாட் எடுத்தாங்களோ அவங்களாம் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணலாம். அண்ட் ஆல்சோ டிகிரி பர்சூ பண்ற ஸ்டூடெண்ட் they can apply for a educational loan as well. இதுல நம்ம பார்க்கிறது ஃபேமிலி பேக்ரவுண்ட் சச்சஸ் அவங்களோட இன்கம், அப்புறம் எத்தனை சிப்ளிங்ஸ், அந்த ஃபேமிலியில எவ்வளவு கமிட்மெண்ட் இருக்கு, எவ்வளவு சிப்ளிங்ஸ் படிக்கிறாங்க, அதெல்லாம் நாங்க பார்ப்போம். தேர்வு செய்யப்படும் மாணவர்களுக்கு எவ்வளவு தொகை வழங்கப்படும், அந்த உதவி ஒரு முறை மட்டுமே வழங்கப்படுமா அல்லது படிப்பு காலம் முழுவதும் தொடருமா என்பது குறித்தும் அவர் விளக்கினார். ஸ்காலர்ஷிப்பும் எஜுகேஷனல் லோனும் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல இருக்கும். ஸ்காலர்ஷிப் ஒரு வருஷத்துக்கு 12,000 வெள்ளி கிடைக்கும். அன்டில் அவங்களோட காசை முடிக்கிற வரைக்கும் வில் பே them. அதாவது இயர்லி பேசிஸ்ல நாங்க பே பண்ணுவோம். எஜுகேஷனல் லோன் எவ்ரி இயர் அவங்க அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணாதான் கிடைக்கும் அந்த லோன் அவங்களுக்கு. ஒரு வருஷத்துக்கு 12,000 வெள்ளி until duration of their courses. எஜுகேஷனல் லோன் இப்ப லோக்கல் யூனிவர்சிட்டியில லோக்கல்ல பர்சூ பண்ணாங்க டிகிரி ப்ரோக்ராம் 9,000 வெள்ளி கிடைக்கும். வெளிநாட்டுல போய் படிச்சாங்கன்னா 10,000 வெள்ளி கிடைக்கும். ஆனா அது எவ்ரி இயர் அவங்க அப்ளை பண்ணணும். இதனிடையே உபகார சம்பளத்திற்கு விண்ணப்பிக்கும் மாணவர்களில் ஆண்டுதோறும் 3 மட்டுமே இந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறது. எந்தெந்த துறைகளில் அல்லது எந்த வகையான மேற்படிப்புகளை தொடரும் மாணவர்கள் இந்த உபகார சம்பளத்திற்கு தகுதி பெறுவர் என்பது குறித்தும் சுதா விவரித்தார். ஸ்காலர்ஷிப் இல்லைன்னா எஜுகேஷனல் லோன் நம்ம மெடிசன் ப்ரோக்ராம், ப்ரொஃபஷனல் டிகிரி சச்சஸ் இன்ஜினியரிங், லா, அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ் நம்ம எஜுகேஷன் லோன் அண்ட் ஆல்சோ ஸ்காலர்ஷிப் ஆஃபர் பண்றோம். இந்த அப்ளிகன் ஃபர்ஸ்ட் தே கேன் ரிக்வெஸ்ட் அஸ், நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கலாம். இமெயில் அட்ரஸ் இருக்கு. இமெயில் மூலியமா ரிக்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் நாங்க வீட்டுக்கு ஹவுஸ் அட்ரஸ்க்கு நாங்க போஸ்ட் பண்ணி விடுவோம். டைரக்டா ஆபீஸ்ல கலெக்ட் பண்றங்க. யூ கேன் கம் அண்ட் கலெக்ட் தி அப்ளிகேஷன் ஃபார்ம். உபகார சம்பளம் அல்லது கல்வி கடனுதவிக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் மின்னஞ்சல் வாயிலாக விண்ணப்ப படிவத்தை கோரலாம். அந்த படிவம் விண்ணப்பதாரரின் வீட்டு முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும். அதே வேளையில் துன் சம்பந்தன் அறநிதி வாரிய அலுவலகத்திற்கு நேரடியாக சென்றும் விண்ணப்ப படிவத்தை பெற்றுக்கொள்ளலாம். அலுவலகம் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்படும். விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களையும் மாணவர்கள் இணைக்க வேண்டும். சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்களின் முழு விவரங்களும் விண்ணப்ப படிவத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்கும் என சுதா தெரிவித்தார். டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அவங்க அட்டாச் பண்ணணும்னா அப்ளிகனோட ஐசி போட்டோகாப்பி, பேரண்ட்ஸோட ஐசி போட்டோகாப்பி, பேரண்ட்ஸோட சேலரி ஸ்லிப் கரண்ட் மந்த் போதும். அப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃபர் லெட்டர், யாருக்கெல்லாம் யூனிவர்சிட்டி ஆஃபர் லெட்டர் கிடைச்சிருச்சோ அப்ளை பண்ணி நீங்க அட்டாச் பண்ணலாம். அப்புறம் உங்களுக்கு லேட்டர் ஆன் உங்களுக்கு கிடைக்குதுன்னா நீங்க முதல்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்றேன், பிறகு எனக்கு நீங்க இமெயில்ல அனுப்பி வச்சிடலாம் அந்த அட்டாச்மெண்ட். அப்புறம் உங்களோட SPM சர்டிபிகேட், STPM, அப்படி டிப்ளமா சொன்னீங்கன்னா டிப்ளமா சர்டிபிகேட், ஃபவுண்டேஷன் சர்டிபிகேட், அதெல்லாம் நீங்க எங்களுக்கு அனுப்பி வைக்கணும். அப்புறம் கூரிக்குலம் அச்சீவ்மெண்ட் சர்டிபிகேட் இருக்கணும். அண்ட் ஆல்சோ யுவர் பாஸ்போர்ட் சைஸ் காப்பியை நீங்க அந்த அப்ளிகேஷனை அட்டாச் பண்ணணும். ஆண்டுதோறும் 3 மாணவர்களுக்கு மட்டுமே உபகார சம்பளம் வழங்கப்படுவதால் தகுதியுடைய மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு தங்களின் உயர்கல்வி பயணத்திற்கு தேவையான உதவியை பெற்றுக்கொள்ளலாம். எனவே தகுதியுடைய மாணவர்கள் தேவையான ஆவணங்களை முன்கூட்டியே தயார் செய்து செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க மறவாதீர்கள்.